ப்ரோ ப்ரோ. பார்த்தா மூஞ்சி கஞ்சி வந்துட போகுது அவங்களுக்கு. கார்த்தி சரம் இருக்கு சரம். என்ன போட்டு சார் நான் கஷ்டப்படுறேன். லெஜண்ட் அவர்கள் நடித்த லீடர் படம் வெற்றிகரமாக 50வது நாளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு. இன்னைக்கு சில ஹீரோஸோட படம், பெரிய ஹீரோவோட படமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு வாரம் தான் இல்லை 4 நாள் தான் அப்படி ஓடிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் லெஜண்ட் அவர்கள் நடித்த இந்த லீடர் படம் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. அது மட்டும் இல்ல, லெஜண்ட் அவர்கள் நடித்த முதல் படம் லெஜண்ட், அந்த படத்திற்கும் இந்த லீடர் படத்திற்கும் 100 வித்தியாசங்கள் இருக்கு. அப்படி அந்த கதையின் நாயகன் அப்ப பார்த்த நாயகனுக்கும் இப்ப பார்த்த நாயகனுக்கும் பயங்கர வித்தியாசம். லெஜண்டா இவரே அப்படின்னு அடுத்தவங்க சொல்ற அளவுக்கு ஒரு ஹாலிவுட் ஹீரோ அவங்க எப்படி நடிப்பாங்களோ அந்த தரத்திற்கு இணையாக திரு துரை செந்தில்குமார் அவர்கள் இந்த படத்தை இயக்கி லெஜண்ட் அவர்களை, லீடர் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காரு. இந்த நேரத்தில் துரை செந்தில்குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். லீடர் 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 லீடர். இது லெஜண்டோட போட்டோ ஒன்று எடுப்பா. யார் வச்சிருக்க போட்டோ?
ஓகே ஓகே. அது மட்டும் இல்லை, லெஜண்ட் அவர்கள் நடிக்கிற படத்தில் யாருப்பா ஃபோன் ஆஃப் பண்ணு? லெஜண்ட் அவர்கள் நடிக்கிற படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் தன்னுடைய படத்தில் சமுதாயத்திற்கு ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய படங்கள் எல்லாமே இருக்கும். அதே பாதையில் போய்கொண்டிருக்கும் லெஜண்ட் அவர்கள் லீடர் படத்திலே பார்த்துருப்பீங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த லீடர் படத்திலே கருத்தாக வரும். இனி வரும் காலங்களில் கூட பார்த்தீங்கன்னாக்க லெஜண்ட் அவர்கள், லீடர் அவர்கள் புகைப்பிடித்தலோ அல்லது மதுபானம் அருந்துதலோ, அப்புறம் இந்த கள்ளக்காதல், கற்பழிப்பு, இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் இல்லாத எப்படி புரட்சி தலைவர் மக்களுக்கு நல்வழியில் கொண்டு போகும் சில சமுதாய கருத்துள்ள படங்கள் மட்டும் நடித்தாரோ, அதே மாதிரி தான் இந்த லெஜண்ட் அவர்களும் லீடர் அவர்களும் எப்பவுமே இந்த மாதிரி மக்களுக்கு நன்மை செய்யும் படங்கள் தான் கொடுத்துட்டு இருப்பாரு. அடுத்த புரட்சி தலைவர் லெஜண்ட், அடுத்த புரட்சி தலைவர் லெஜண்ட் தான், வேற யாருமே இரும்பா. எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் அப்ப உள்ள பாட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற அப்படின்னு அப்ப பாடியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ வரும் இனி வரும் படங்களில் கூட லெஜண்ட் அவர்கள் மக்களுக்கு நல்ல ஒரு கருத்தை மட்டும்தான் கொடுத்துட்டு வருவார் என்பதை இந்த நேரத்தில் இந்த 50வது வெற்றி படம், இந்த 50வது நாளில் இந்த வெற்றி படத்தை கொடுத்துள்ள அனைத்து ரசிகர்களுக்கும், தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் மற்றும் சினிமாவை சார்ந்துள்ள அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் அவர்கள் வர முதலமைச்சராக இருக்காரு, இவரோட கூட்டணி வைக்கிறது வாய்ப்பு இருக்கா? ஒரு எம்பி சீட் வேற காலியா இருக்கு, ஐடியால இருக்காங்க சார். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு மனிதனுமே அரசியலில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க அரசியலில் இருக்கிறதால தான் அவங்க ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வெளிநாட்டிலேருந்து கூட வந்து ஓட்டு போட்டு போகிறாங்க. அப்படி அரசியல் மீது ஆர்வம் கொண்டவர்கள் எல்லாருமே 18 வயசை தாண்டினவங்க எல்லாருமே அரசியல் மீது ஆர்வம் உள்ளவர்கள்லாம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் லெஜண்ட் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா என்னன்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்குறீங்க. நான் ஒரு உண்மையை சொல்கிறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி லெஜண்ட் அவர்கள்ட்ட இந்த தம்பி செயலாளர் சுதாகர் அவர்கள் அவர் வாங்கின கார் எடுத்துன்னு போய் அங்கே கொடுத்தாரு. அப்போது லெஜண்ட் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தம்பி கொடுப்பா நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கார் சாவியை வாங்கி இவரை பக்கத்தில் உட்கார வச்சு ஓட்டினாரு. இந்த கீழே ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஏன்னா அந்த புட்டேஜ் கூட உங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா அன்னைக்கு இந்த தம்பி சுதாகர் அவர் வாங்கின காரை வந்து தன்னுடைய முதலாளி எஜமான்கிட்ட, தலைவன்கிட்ட, லெஜண்ட்கிட்ட எடுத்துன்னு போய் அந்த காரை கொடுக்கும்போது சாவியை கொடு தம்பி, உன்னை உட்கார வச்சு நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அழகு பார்த்தவர் தான் அந்த லீடர் அவர்கள். அதே மாதிரி இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் சார் முதலமைச்சர் அவர்கள் அந்த கார் சாவியை கூட வாங்கி கொடுங்க நான் ஓட்டவா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குது இல்லையா? அதனால் இனி வரும் காலங்களில் என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய கருத்து. அவங்கவுங்க அரசியலுக்கு வராது அவங்களுடைய கருத்து. என்னுடைய கருத்தாக நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, லெஜண்ட் அவர்கள் அரசியலுக்கு வராரோ இல்லையோ, ஆனால் ஒரு மனிதனுமே அரசியலில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த உதாரணத்துக்காக தான் சொன்னேன். 6 மாதத்துக்கு முன்னாடியே இவரோட கார் சாவியை வாங்கி அவர் ஓட்டினவர் 2 நாளைக்கு முன்னாடி விஜய் சாரும் ஓட்டியிருக்காரு. அப்போது ஏதோ ஒரு அந்த பஞ்சபூதங்களும் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வேணாலும் நடக்கலாம். அது தெரியல தலைவா, வராங்களா இல்லையான்றது தெரியல. ஆனால் என்னுடைய கருத்தை நான் சொன்னேன். நான் புரியுதுங்களா? லெஜண்ட் அவர்கள் அரசியலுக்கு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, ஆனால் அவருடைய நற்பணிகளை ரசிகர் மன்றத்தின் மூலமாக அவர் செய்து கொண்டே தான் இருப்பார். ஏன்னா அரசியலுக்கு வந்து தான் மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்றது இல்லை, வராமலேயே பல பேர் நன்மைகள் செய்துட்டு இருக்காங்க. அதில் ஒருவர் இந்த செயலாளர் சுதாகர் அவர்கள், இவருடைய தலைவர் திரு லெஜண்ட் அவர்கள், இப்படி பல பேர் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட ரசிகர் மன்ற தலைவர்களாக இருந்தவங்க தான் வந்து எம்எல்ஏவாக ஆக்கி அழகு பார்த்துருக்காரு. எதிர்காலத்தில் உங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா நீங்கள் எம்எல்ஏ ஆகிறதுக்கும் மினிஸ்டர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு? எதிர்காலத்தில் வந்து ஒரு 100% ஒரு வாய்ப்பு இருக்குது.
எதிர்காலம் இல்லை. என் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளியோர்களுக்கு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. என் தலைவர் வந்து அரசியலுக்கு வந்து தான் படிக்க வைக்கணும் அவசியம் இல்லை. என் தலைவர் இன்னமும் ஒரு நலத்திட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு படிப்புன்னு ஒரு உதவின்னா ஏழை எவ்வளோ செலவுனாலும் என் தலைவர் வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தலைவருடைய செயல்பாடு அரசியல் இல்லை, அரசியல் இல்லாமையே என் தலைவர் ஒரு 20 வருஷமாக அந்த செயல்பாடை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் அரசியலுக்கு வந்து என் தலைவர் எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை. அதனால் என் தலைவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ. அவருக்கு பேர் வந்து லெஜெண்டு. லெஜெண்டு லெஜெண்டுனா ஒரு கோடியில் ஒருத்தர் தான் லெஜெண்ட் பேர். என் தலைவர் தான் லெஜெண்ட் பேர் வச்சுருக்கோம். அதனால் அவர் எப்போவுமே வந்து அரசியலுக்கு வந்து செய்யணும் அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் கேட்டிங்களா லெஜெண்ட் அவர்கள் அரசியலுக்கு வராரான்னு? ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். லெஜெண்ட் அவர்கள் பேசியிருந்தாங்க. என்னன்னாக்கா ஊழல் இல்லாத ஆட்சி, மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் லெஜெண்ட் அவர்கள் அவர் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதை நான் பார்த்தேன் நான். ஸோ அது வந்து ஒரு மனிதனுக்குமே அந்த உள்ள அந்த உணர்வு இருக்கணும். ஏன்னா லெஜெண்ட் அவர்கள் சொல்கிறாங்க, ஊழலற்ற ஆட்சி இருந்தாக நம்மளுடைய தமிழ்நாடு இந்தியா எங்கேயோ போயிட்டுருக்கோம். அதே மாதிரி மக்கள் பணம் மக்களிடையே, இப்போ வரி அந்த வரி இந்த வரின்னு சொல்லி எல்லாம் வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வரி பணம் எல்லாம் வாங்காமல் அவங்கவுங்க பணம் அவங்கள்ட்ட இருக்கட்டும் அப்படின்னாக்க நம்மளுடைய பொருளாதாரம் இன்னும் மிகப்பெரிய அளவில் போகும் அப்படின்னு சொல்லி லெஜெண்ட் அவர்கள், லீடர் அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாரு. அதுக்காக இதை நான் சொல்கிறேன். நான் சுதாகரனா வந்து ரசிகர் மன்ற செயலாளராக இருக்கீங்க. நற்பணி மன்றம் ஆரம்பிக்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கீங்க போல. அது தலைவராக நீங்கள் வர மாதிரி இருக்குன்னு கூடிய சீக்கிரம் வந்து இப்போ நாங்கள் ரசிகர் மன்றம் தான் வச்சுருக்கோம். இப்போ நற்பணி மன்றம் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறோம். நற்பணி மன்றம் இப்போ ஏற்கனவே ரசிகர் மன்றத்திலே நாங்கள் உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். படிக்க முடியாத குழந்தைகளுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் மீண்டும் ஒரு நற்பணி மன்றம் விரைவில் உருவாகும். அதே மாதிரி இருங்கப்பா, அதே மாதிரி இன்னைக்கு கேக்கு வெட்டினோம்ல, அந்த கேக்கு வெட்டினது வந்து லீடர் படம் 50வது நாள் வெற்றி அடைந்ததை முன்னிட்டும், அப்புறம் நமது திரு அண்ணன் சீமான் அவர்கள், செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. அது எல்லாரும் நீங்கள் நியூஸாக பார்த்துருப்பீங்க. அதனால் அண்ணன் செந்தமிழன் அண்ணா உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்திருக்காங்க. அதனால் அந்த குழந்தை பிறந்ததையும் முன்னிட்டு, இந்த 50வது லீடர் படம் வெற்றிகரமானதை முன்னிட்டு இரண்டையும் இணைத்து இன்னைக்கு நாங்கள் கேக்கு வெட்டினோம். அதனால் செந்தமிழன்னா உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் 2 குழந்தையோட நிறுத்திடக்கூடாது. இந்த தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் நீங்கள் உங்கள் பசங்களை நீங்கள் நிற்க வைக்கணும். 117 பெண் குழந்தைகளையும் 117 ஆண் குழந்தைகளையும் நீங்கள் பெற்றெடுத்து இந்த தமிழ்நாட்டுக்கு அடுத்த ஒரு ஆட்சி வரும்போது உங்களுடைய பெண் குழந்தைகள் எல்லா மாவட்டத்திலையும், உங்களுடைய ஆண் குழந்தைகள் எல்லா மாவட்டத்திலையும் நின்று ஜெயிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்னது இருங்க. அதாவது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியும். நீங்கள் கேட்குறீங்க 234 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியுமான்னு. அண்ணன் அவர்களுக்கு அப்போலேருந்தே ஒரு மேடையில் பார்த்தீங்கன்னா வரலாறை பற்றி தான் பேசுவார். முகலாய பேரரசுக்கு எத்தனை குழந்தை, அவருடைய வப்பாட்டிக்கு எத்தனை குழந்தை, அவருடைய எதிர் வீட்டுக்கு எத்தனை குழந்தைன்னு பார்த்துருப்பார். அப்போ அவருக்கு தெரியும் என்னென்ன சாப்பிட்டாக்க உடம்பு வலிமையாக இருக்கும், என்னென்ன சாப்பிட்டாக்க மனது வலிமையாக இருக்கும், என்னென்ன சாப்பிட்டாக்க சீமான் அண்ணனுடைய மூளை சார்பாக இருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனால் 234 குழந்தை பெற்றுக்கிறது அவரோட இஷ்டங்க. அவரால் முடியுது. பல்லு இருக்கிறவங்க பக்கடா சாப்பிடுவாங்க. அதை பற்றி ஒய் ஆர் யூ டோன்ட் வரி. அப்படியே இருக்கலாங்க. அதாவது நம்ம விஜய் சார், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் சொல்லியிருக்காங்க, பெண் குழந்தைகள் பிறந்தால் அதுவும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு கல்யாணம் அப்படின்னாக்க பல சலுகைகள் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த ஆண்டவனாக பார்த்து, ஏன்னா சீமான் அண்ணன் மற்றவங்கள மாதிரி கோடீஸ்வரர் இல்லைங்க, புரியுதா? தன்னால் முடிஞ்சதை அந்த ஏதோ உண்டியல் கொடுக்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஏதோ சொல்லுவாங்களே அந்த உண்டியல், திரள் நிதி, அந்த மாதிரி திரள் நிதியில் சேர்த்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாருங்க. அதனால் அந்த ஆண்டவனே கூட சீமான் அண்ணனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவன் விஜய் சார் உருவத்தில், விஜய் சார் மூலமாக சீமான் அண்ணனுக்கு
ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். வாஸ்தவம் தாங்க. போன ஆட்சியில் அது நடக்கலையா? போன மாதம் அது நடக்கலையா? அதுக்கு முந்தின மாதம் நடக்கலையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் சார் முதலமைச்சர் ஆகிட்டாரு, உடனே எல்லாமே சரியாகணுமா? சார், நான் தெரியாமல் தான் சார் ஒன்று கேட்குறேன். இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம் ஆகுது, நாளைக்கு குழந்தை பிறகுமா? அது சாத்தியமா? நாளை மறுநாள் அந்த குழந்தை டாக்டருக்கு இன்ஜினியரிங் படிக்க முடியுமா? முடியாதுல்ல. இன்னைக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னாக்கா அது என்னென்ன செய்யணுமோ அது செய்யணும். அது செஞ்சாதான் 10 மாதம் கழிச்சு தான் அந்த குழந்தைய பிறக்கும். அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு 234 தொகுதியிலும் சில குறைகள் இருக்க தான் செய்யுது. அதை திரு மாண்புமிகு விஜய் சார் அவர்கள் ஒரு கட்டமாக எல்லாத்தையும் தீர்வு பண்ணிக்கிட்டு தான் வருவார். இன்றைக்கி கரண்ட் கட்டாக இருக்கா, கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டுக்கு விஜய் சார் மூலமாக ஒரு ஜென்ரேட்டர் கொடுப்பாரு, இல்லைன்னா ஒரு இன்வெர்ட்டர் கொடுப்பாரு. ஏன் கவலைப்படுறீங்க? இன்னும் 5 வருஷம் இருக்குங்க, எல்லாமே நடக்கும். சரியா? நீங்கள் இன்றைக்கே கல்யாணம் பண்ணி இன்னைக்கே முடிச்சு நாளைக்கே குழந்தை பிறக்குமா? அது நடக்காது. சரிங்களா? நன்றி.